நீட் எக்ஸாமில் கன்சிஸ்டண்ட்டாக இந்த மாஸ் புள்ளி பேஸ் பண்ணின ப்ராப்ளம்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாஸ் புள்ளி பேஸ்டு ப்ராப்ளம்ஸை நீங்கள் 5 செகண்டுக்குள்ளே எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் வீடியோஸும் நீட்காக கைடன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் திஸ் கொஷின். இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஷினை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு. அண்ட் தென் நான் கொடுக்குற இந்த சொல்யூஷன் less than 5 secondsல இந்த கொஷினை உங்களுக்கு சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணும். திஸ் கொஷின் வாஸ் ஆஸ்க்ட் இன் நீட் 2020 guys. அண்ட் இதே மாதிரி கன்சிஸ்டன்ட் நிறைய கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ண நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு புள்ளியில் 2 மாதம் தொங்க விட்டுருக்காங்க, 4 கிலோகிராம் அண்ட் 6 கிலோகிராம்னு. இந்த கம்ப்ளீட் சிஸ்டமோட ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. இதுதான் இந்த கொஷின். ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணணும்னா த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு சால்வ் திஸ் கொஷின் இஸ், இந்த மாதிரி ஒரு மாஸ் புள்ளி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உடனே அந்த இண்டிவிஜுவல் மாசஸோட ஃபோர்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த 6 கிலோகிராமோட மாஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும்? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ 6 இன்ட்டு ஜி, அவ்வளோதான். அடுத்து இந்த 4 கிலோகிராமுக்கு 4 இன்ட்டு ஜி, அவ்வளோதான் இதோட ஃபோர்ஸ். திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கைஸ். த செகண்ட் ஸ்டெப் இஸ் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த ஆக்சலரேஷன் கைஸ். இதான क्वेश्चनல கேட்டிருக்காங்க. சோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் அப்பான் மாஸ்னு தெரியும். சோ நம்ம இந்த சிஸ்டமோட நெட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ண போறோம். அப்படினா ஒண்ணும் கிடையாது. சோ நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபோர்ஸ் மைனஸ் இந்த ஃபோர்ஸ். சோ நீங்க நெட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்றப்ப இதுல எதிலே பெரிய ஃபோர்ஸ் எது? பெரிய மாஸ் எது? இல்ல 6 கிலோகிராம் இருக்கு, 4 கிலோகிராம் இருக்கு. இதுல பெரிய மாஸ் 6 கிலோகிராம் தான். அப்ப இதோட ஃபோர்ஸையும் அண்ட் இதோட ஃபோர்ஸையும் மைனஸ் பண்ணனும். ரெண்டையும் மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6g minus 4g. அவ்வளவுதான் गाइस. 6g minus 4g is your net force divided by total mass. என்ன? இந்த ரெண்டு மாஸ் ஆட் பண்ணுங்க. 4 plus 6 10. அவ்வளவுதான். This is your acceleration of the system. Very simple direct question guys. 6g minus 4g is 2g divided by 10. So 2 10 cancel பண்ணா அப்ப answer comes out to be g by 5. g by 5 is the net acceleration of this system guys. ரொம்ப சிம்பிள். நான் சொல்லி தரவும் உங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குது நீங்களே கால்குலேட் பண்ணீங்கன்னா less than 5 secondsல acceleration of this system கேட்டிருக்கலாம். இந்த क्वेश्चन நீட் 2020ல கேட்டிருக்காங்க. previous yearsல நிறைய தடவை சிம்பிளா acceleration கண்டுபிடிக்க சொன்னாங்க. சோ நீங்களே பாருங்க இந்த क्वेश्चनோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு. சோ இந்த क्वेश्चनோட ஆன்சர் என்ன? g by 5. option B, g by 5 is the correct answer for this question guys. இந்த மாஸ் புள்ளி சிஸ்டம் 2020ல கேட்ட क्वेश्चनக்கு நீங்க within 5 seconds ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். that is g by 5 சொல்லிட்டு based upon. சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? உங்களுக்கு இந்த மாதிரி மாஸ் கொடுத்தாவே இதோட ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணிக்கணும் 6g ன்னு, இதோட ஃபோர்ஸ் 4g ன்னு. சோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணனும். we will get 2g divided by total mass 6 plus 4 பண்ணீங்கன்னா 10 ன்னு. சோ கேன்சல் பண்றப்ப you will get the g by 5, the final answer guys. ரொம்ப சிம்பிளா இருக்கா? ஒரே சிங்கிள் ஸ்டெப் क्वेश्चन ஈஸியா போயிட்டு நீட் எக்ஸாம்ல +4 மார்க்ஸ் வாங்கிட்டு வரதுக்கு இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கீழ கொடுத்திருக்க ஃபார்முலாஸ் யூஸ் பண்றப்ப ஒரு சில பேர் தப்பா போடலாம், நிறைய டைம் எடுத்துக்கும். பட் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சனா டெஃபினட்டா எக்ஸாம்ல ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அண்ட் இதே क्वेश्चनல இதே ஒரு மாடல்ல they are also asking tension guys. டென்ஷன் பத்தி கேக்குறாங்க. சோ டென்ஷன் கால்குலேட் பண்றது ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி தான். சோ நமக்கு என்ன தெரியும்? ஒருத்தருக்கு டென்ஷன் வந்துருச்சுனாவே ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க, மாத்தி பண்ணுவாங்க, ஆப்போசிட்டா பண்ணுவாங்க. அதான் இப்ப பண்ண போறோம். சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த 6g அப்படிங்கற இந்த ஃபோர்ஸை இந்த மாஸோட கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். அதே சமயம் இந்த 4gங்கற இந்த மாஸோட ப்ராடக்ட் பண்ண போறோம். அப்ப ரெண்டே ஆட் பண்ண போறோம். 6g into 4 plus 4g into 6. இந்த மாஸோட ஃபோர்ஸை அந்த மாஸோட ப்ராடக்ட் பண்ணோம், அந்த மாஸோட ஃபோர்ஸை இந்த மாஸோட ப்ராடக்ட் பண்ணிருக்கோம். 6g into 4 plus 4g into 6. guys note down this very important. நீங்க டென்ஷன்ல இது ரெண்டையும் நடுவுல நீங்க பிளஸ் பண்றீங்க, ஆனா நீங்க நெட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்றப்ப ஆக்சலரேஷனுக்கு மைனஸ் பண்றீங்க. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா டென்ஷனுங்கிறது t. சோ ஃபர்ஸ்ட் லெட்டர் t. t நீங்க போடுறப்ப உங்களுக்கு பிளஸ் சிம்பல் மாதிரி இருக்கா? t நீங்க பார்க்கிறதுக்கே பிளஸ் மாதிரி இருக்குல்ல. சோ t looks like a plus. அப்ப நீங்க டென்ஷன்ல பிளஸ் பண்ணனும், ஆக்சலரேஷன்ல மைனஸ் பண்ணனும். ஆக்சலரேஷன்ங்கிறது ஆப்சன்ஸ். ஃபர்ஸ்ட் லெட்டர் a ஃபார் ஆக்சலரேஷன்னா ஆப்சன்ஸ். சோ ஆப்சென்ட் ஆறதுனா என்ன அர்த்தம்? மைனஸ் சைன் அர்த்தம். சோ அப்ப ஆக்சலரேஷனை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணனும், டென்ஷன் நீங்க ஆட் பண்ணனும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. the whole divided by உங்களுக்கு டோட்டல் மாஸ் அகைன் 6 plus 4 10. அவ்வளவுதாங்க சிம்பிள். 6 4s are 24g, மறுபடியும் 6 4s are 24g, 24g plus 24g divided by 10. சோ டோட்டலா 48g by 10. சோ 48g by 10 பாத்தீங்கன்னா g10 கேன்சல் ஆயிடும். the tension is 48 நியூட்டன். அவ்வளவுதான் गाइस. டென்ஷனை நீங்க 10 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களால கால்குலேட் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளான process தான். டென்ஷனுக்கு என்ன? டென்ஷன் வந்தாவே ஒருத்தர் வந்து மாத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அப்ப நீங்க இந்த ஃபோர்ஸ் அந்த மாஸோடையும் அந்த மாஸோட இந்த ஃபோர்ஸையும் நீங்க மல்டிப்ளை பண்ணனும், ரெண்டையும் ஆட் பண்ணனும், டிவைட் பை டோட்டல் மாஸ் 10 கிலோகிராம் போட்டீங்கன்னா the answer comes out to be your tension. simple. டென்ஷனே இல்லாம நீங்க ஹாப்பியா physics MCQ சால்வ் பண்ண முடியும். 35 years நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் சாப்டர் வைஸ், டாபிக் வைஸ், சப்ஜெக்ட் வைஸ் சால்வ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த புக் தான் எடுகாட்டோட இந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் புக்கு. இது 3 சப்ஜெக்ட்டுமே இண்டிவிஜுவலாக புக்ஸ் வச்சுருக்காங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்குன்னு. இதில் லாஸ்ட் 35 இயர்ஸ்க்கான
சாப்டர் வைஸ் டாபிக் வைஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க வித் டீடைல்டு சொல்யூஷன். இந்த சொல்யூஷனில் முக்கியமான விஷயம்னா இதோட ரிலேட்டட் தியரி கொடுத்துருக்காங்க, காஷன் சொல்லிட்டு எங்கே மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான நிமோனிக்ஸ்லாம் ஈஸியாக MCQ சால்வ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த எடுகார்ட்டோட புக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தனித்தனியாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி ஆஃபர்ஸோட இந்த புக் வாங்கிக்கலாம். ஸோ டு பி யோர் டென்ஷன் சிம்பிள், டென்ஷனே இல்லாமல் நீங்கள் ஹாப்பியாக ஃபிசிக்ஸ் MCQ சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய MCQs வித் ட்ரிக்ஸோட நம்மளோட நீட் ஃபிசிக்ஸ் கிராஷ் கோர்ஸில் நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ 36 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் உங்களுக்கு நீட் எக்ஸாமில் எதெல்லாம் எக்ஸ்பெக்டடாக இருக்கோ, ப்ரீவியஸ் இயர்ஸில் ரிப்பீட்டட் டெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த இண்டிவிஜுவல் டாபிக்ஸை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசிக் லெவல் 0 லெவல்லேருந்து உங்களுக்கு அட்வான்ஸ் நீட் லெவல் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த வீடியோ லெக்சர்ஸ் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக உங்களுக்கு கிடைக்கும் கம்மி டைமில். வித் MCQ சால்விங்கும் உங்களுக்கு அதோட அவைலபிளாக இருக்க போது கரஸ்பாண்டிங் நோட்ஸ், அந்த வீடியோக்கான நோட்ஸும் அண்ட் டெஸ்ட்டும் இம்மிடியட்டாக உங்களுக்கு கிடச்சிரும். அதை நீங்கள் சால்வ் பண்ணி முடிக்கிறப்ப டெஃபினட்டாக அந்த கொஷின்லேருந்து நீட் எக்ஸாமில் உங்களுக்கு கேட்குறப்ப அந்த டாப்பிக்கில் நீட் எக்ஸாமில் உங்களுக்கு கேட்டாங்கன்னா டெஃபினட்டாக +4 மார்க்ஸ் எடுத்துகிட்டு வர மாதிரி நம்மளோட ஃபிசிக்ஸ் கிராஷ் கோர்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இந்த கிராஷ் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். அந்த லைவ் செஷனை நீங்கள் போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். போயிட்டு இந்த ஃபிசிக்ஸ் கிராஷ் கோர்ஸ்க்குள்ள என்ரோல் பண்ணிக்கோங்க. இதோட டோட்டல் காஸ்ட் உங்களுக்கு 399 rupees தான் ஃபார் த நெக்ஸ்ட் 5 months. நீங்கள் 399 rupees பே பண்ணுறப்ப நெக்ஸ்ட் 5 monthsக்கு இந்த கம்ப்ளீட் ஃபிசிக்ஸ் கிராஷ் கோர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். வித் ஃபுல் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே உங்களுக்கு 399 rupeesல கிடைக்குதுன்னா யார் வேணாம்னு சொல்லுவா? இந்த மாதிரி ப்ரைஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க. த சீப்பஸ்ட் ப்ரைஸில் ஃபிசிக்ஸ் கிராஷ் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போயிட்டு நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் ஆப் டவுன்லோட் பண்ணி பாருங்கள்.